நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விலை இருக்குது, அன்னைக்கு மத்தியானம் பார்த்தாங்கன்னா ஒரு விலை இருக்குது, மறுநாள் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா இன்னொரு விலை இருக்குது. சீட்டு போடுங்க. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்த காலங்கள் போனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் ஆகும், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தங்கத்தோட விலைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு விலை நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு கிராமுக்கு 1100 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. அதே போல ஒரு சவரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9500 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்துல தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்களோட அந்த விருப்பமாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், கொஞ்சம் குறையாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை சேமிப்பு பொருளாக பாக்குற பழக்கம் அப்படிங்கிறது நீண்ட நாளாகவே இருந்துட்டு வருது. இன்னைக்கு மட்டும் இல்லாம தொடர்ந்து தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு வர நிலையில மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு, வாங்குவதற்கு எந்த மாதிரியான ஆர்வத்தை காட்டுறாங்க, கடைகள்ல என்ன மாதிரியான விருப்பத்தை பதிவு செய்யறாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் நகை வாங்கலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்த ஒன்று தான் தெரியுது, நகை விலை வந்து அதிகமாகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி பார்க்கும்போது விலை கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தா நாளுக்கு நாள் விலை அதிகமாகிட்டே போகுது. நான் வந்து எங்கள் அம்மா விட அதிகமாக நான் நகை சேவ் பண்ணணுன்னு பார்க்குறேன். பட் ஆனால் 4 நாள் போக போக விலை அதிகமாக போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கோல்டு விலை கொஞ்சம் கம்மியானா நல்லாயிருக்கும். ஸோ அதிகமாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நகைச்சீட்டும் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். நகை விலை கம்மியானா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எனக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நானும் எனக்காக சேவ் பண்ணணும் அப்படின்ற இதுவில் தான் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். நெக்லஸ் வாங்கணும், ஆரம் வாங்கணும், அந்த மாதிரின்ற ஐடியா இருக்குது. பட் ஆனால் கோல்டு விலை அதிகமாகிட்டே இருக்கே. கிராமுக்கே 16ன்னும் போது நம்ம வந்து அந்த ஆரம் வாங்கும் போது நம்மளுக்கு பட்ஜெட் அதிகமாக போகுதுல்ல. இன்றைக்கின்னு பார்த்தா ரேட்டு, கோல்டோட ரேட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. 3 மந்த்துக்கு முன்னாடி இவ்வளோ ரேட்டு இல்லை, இன்றைக்கி வந்து இவ்வளோ ரேட் ஆகிருக்கு. என்னுடைய காலகட்டங்களில் பார்க்கக்குள்ள நான் வளர்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமே 500 ரூபா தான். இன்றைக்கி என்னுடைய பசங்களுக்கு அடுத்த ஃபியூச்சரில் வாங்கினாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த இதை சமாளிக்கணும்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சீட்டுங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சீட்டில் தான் இருக்குது. அது ரொம்ப பயன்படுத்துங்க எல்லாருமே. இப்போதைக்கு அடுத்த அளவுக்கு இன்னும் வந்து ரேட்டு ஏறிட்டு தான் இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நான் தெரிஞ்சிட்ட வரையும் நான் சொல்கிறேன், நான் என்னோடய இதில் சொல்கிறேன். இது இன்னும் முழுமையாக என்ன போனால் நம்ம சிட்டு தான் நம்மளுடைய பெனிஃபிட்டே. அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்னாங்க கோல்டு வந்து இன்னும் வந்து அதிகரிக்குமே தவிர குறைய போகிறது கிடையாது. இன்னையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 16,800 வந்துடுச்சு. நம்மளோட இன்னும் ஒரு பேக்கப்னு ஒரு 6 மாதம் 6 மந்த்து போனாலே 17,800 18 இந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும் ஒரு கிராமே. அப்படின்னு பார்த்தா ஆவரேஜாக ஒரு கிராம் ஒரு பவுனோட விலையே நீ பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா வந்துடும், தொட்டுவிடும், ஆவரேஜாக போயிடும். அதுக்கு மெயின் சீட்டு போடுங்க. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்த காலங்கள் போனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து தங்கத்தை வச்சு தான் மூலவரமே நம்ம கொண்டோம். அடுத்து ஒரு இடத்த வச்சு நம்ம வந்து தங்கம் வாங்கலை, தங்கத்தை வச்சு தான் நம்ம இடமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து எதுவாக இருந்தாலும் நம்ம தங்கத்தில் தான் முதலீடே இருக்குது. பொண்ணும் பொண்ணும் தங்கம்னு தான் சொல்லுவாங்க. தங்கம் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நம்மளோட பெனிஃபிட் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் வாழ்க்கையில். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட்டு கூட போயிட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருந்த வெள்ளி, ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு வந்து 425 ரூபாய்க்கு நீ போயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16,800 ரூபாய் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு நான் கடைக்கு நகை வாங்கலான்னு வந்தால் ரேட்டே வந்து இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இது எப்படி நாங்கள் வருங்காலத்தில் எப்படி ஒரு தங்கத்தையும் சேர்க்கறது, இல்லை எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது, எதுவுமே எங்களுக்கு புரியல. சில்வர் வாங்கலாம் அப்படின்னு போனால் சில்வர் ரேட்டுமே ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. 400 ரூபாய் இன்றைக்கி ரேட் 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரியே ஏறிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக ஆனால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இங்கே ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 16,800 இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகிறச்ச பார்த்தீங்கன்னா ஒரு சவரனே வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இருந்துச்சு. இன்றைக்கி இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 16,000 வந்து நிற்கிறது.
அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டிஸாக வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாதுன்னு அப்போவே பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னைக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரியறது. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமாச்சு நம்ம வந்து சேவிங்ஸ்ன்றதை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மந்த்லி ஸ்கீமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி கோல்டாக மாற்றி வச்சுக்கிறோமோ அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கொலுசு வாங்குறச்ச வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா 70 ரூபா இருந்தது ஒரு கிராம்ன்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்ன்றது 425 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கோல்டாக இது பண்ண முடிஞ்ச அளவுக்கு கோல்டாக பண்ணமோ, முடியாதவங்க வந்து நம்ம சில்வரை வச்சு நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்றைய நிலைமைக்கும் பார்க்கும்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. அது இன்றைய மட்டும் பார்க்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விலை இருக்குது, அன்னைக்கு மத்தியானம் பார்த்தாங்கன்னா ஒரு விலை இருக்குது, மறுநாள் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா இன்னொரு விலை இருக்குது. இது வந்து நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லைனா பாண்ட் பேப்பரில் வாங்குறதா, இல்லை வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இல்லைனா வேறு என்னமாவது எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதா, எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் நம்ம ஃப்யூச்சரை பார்த்து போக வேண்டியதான். நம்மளோட வருமானம் நம்மளோட செலவு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ தங்கத்தில் முடியாதவங்க வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் வெள்ளியும் அளவுக்கு அதிகமாக தான் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம நினச்சே பார்க்க முடியாது இப்படியெல்லாம் ஏறுமா இல்லை ஏறி இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னோடய கல்யாணத்தும் போது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருந்தோம். இப்போ ஈவன் 2000 கூட ஒரு 3.5 பவுன் கல் வச்ச பேங்கிள் வந்து வெறும் 10,000க்கு தான் வாங்கினேன். அப்புறம் நெக்லஸ்லாமும் வந்து 16,000க்கு தான் வாங்கினேன். இப்போ அதோட ரேட்டு எங்கேயோ போயிடுது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பீங் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு இன்வெஸ்ட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். பட் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப் ஆகும், எல்லா விதத்துலையும் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஈவன் வெள்ளியுமே அப்படி தான். எங்கள் கம்யூனிட்டிலலாம் வெள்ளி இல்லாமல் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் கஷ்டமாக இருக்குது நமக்கு இப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை டிக்ரீஸ் ஆகுமாங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து அபுதாபி துபாயிலெல்லாம் வாங்குறச்சு அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ரேட்டு. அங்கே வந்து சேதாரம்லாம் கிடையாது. இங்கே அந்த சேதாரம் போடுறாங்க. ஆனால் சேதாரம் வந்து நமக்கு வரதில்லை இல்லையா. எங்களுக்கு அந்த சேதாரம் பண்ண கோல்டும் எங்களுக்கு வரதில்லை, மக்களுக்கு வரதில்லை. அது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் போகிறது. ஸோ அப்போ நீங்கள் அந்த சேதாரத்துக்கு எங்களுக்கு பைசா எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ப்ராப்பர் ரூல். அப்படி இனிமேல் அந்த மாதிரி ஒரு ரூல் வந்தால் எங்களுக்குமே வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வெரி யூஸ்ஃபுல் நமக்கு வந்து. ஆனால் ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நமக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் எடுக்கிறதுனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி எடுக்க போகிறோம், நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி நாங்கள் அடுத்து வெள்ளிக்கு போனால் வெள்ளி அதை விட ரேட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ 425 ரூபாயில் நிற்கிது. இப்போ வந்து நிறைய ஸ்கீம் ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்கீம் நிறைய போடுறோம் நாங்கள், அவங்களே ரேட் ஏற ஏற நாங்கள் ஸ்கீம் போட்டால் நாங்கள் ஒரு செய்குலி சேதாரத்தில் கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரி ஸ்கீம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாலண்டியராக அவங்களே வந்து ஸ்கீம் போடுறாங்க. இப்போ சில்வர் பார் வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. சில்வர் பார்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க மக்கள். கஸ்டமர் வரும்போது இது என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ நகை ரேட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கே, நம்ம எப்படி எடுக்க அப்படின்னு அவங்க அந்த மாதிரி யோசிக்கையில் நம்ம சொல்கிற ஒரு ஸ்கீமு அந்த மாதிரி போடையில் அவங்களுக்கு செய்குலி சேதாரம் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணையில் அவங்க சரி அப்படின்னு. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்கீம் தான் இப்போ போயிட்டுருக்குது. பார் வந்து அதோட ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன பாருன்னா வெள்ளி பார் அதிகமாகிடுச்சுன்னா எப்படின்னா, இப்போ 400க்கு மேலே போயிடுச்சு ஒரு கிராமே. அப்படிங்கிறப்ப பாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல்டு காயினும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டு காயினுக்கு தான் இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ செய்குலி சேதாரங்க இப்போ இது பண்ணும்போது கொஞ்சம் அதுலேயும் நாங்களும் இப்போ என்ன பண்ணுறோம்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் இப்போ கம்மி பண்ணி கொடுக்க நல்லா கொஞ்சம் இது பண்ணுறாங்க, பண்ணவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஆஃபர் மாதிரி போடுறோம். எப்படி ஆஃபர் போடுறோன்னா மக்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அவங்களும் எடுக்கணும்ல, பாமர மக்களும். அது என்ன பண்ணுறோம், வேஸ்டேஜை கம்மி பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி நடுத்தர மக்கள்லாம் வாங்குற மாதிரி பண்ணுறோம். வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில பொருட்களுக்கு வேஸ்டேஜ் அதிகம், அதை வந்து கம்மி பண்ணுறோம். எப்படி கம்மி பண்ண ஒரு 10% அந்த மாதிரி. அதை எளிய மக்கள் எல்லா நடுத்தர மக்கள் கூட வாங்கலாம்.